இன்றைய தினமலர் செய்தியில் கடும் தண்டனையே குற்ற செயலை தடுக்கும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுரை. மின்துறையில் இடைத்தரகர் முறைகேடுக்கு இடமில்லை, மின் வாரியத்தில் வெளிப்படையான டெண்டர் முறை என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஊழலில் ஊறிப்போன அதிகாரிகள் சும்மா இருப்பார்களா? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் சேர்ந்த முதியவர் பாண்டியன். இவர் யாசகத்தில் கிடைத்த 1 கோடி ரூபாய் முதல்வர் நிதிக்கு வழங்கியுள்ளார். மாமூல் கேட்டாரா தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி. வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் சூளை தொழிலாளர்கள் 300 பேர் மறியல். இதற்கு விஜயகுமார் மீதான புகாருக்கு ஆதாரம் இருப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் கூறியுள்ளார். நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்? சேலம் அருகே திடீர் மழைக்கு நிரம்பிய ரயில்வே சுரங்கப்பாதையில் கார் மூழ்கியதால் முதிய தம்பதிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றுவது சம்பந்தமாக மலையை அளவிடும் பணி துவங்கியது. கடலூர் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த 4 போலீசார் இட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வணக்கம்.